தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். தொடர்ந்தும் ஆண்டவர் வசனத்தின் மூலமாக எங்களோடு இடைப்படுவாராக. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில நேற்றைய தினத்துல பார்த்தோம். அவரை விசுவாசிக்கணும்னு சொன்னா, அந்த தெய்வத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்றா அவரை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிக்கணும் என்றா அங்கே சத்தியம் பேசப்பட வேண்டும். சத்தியம் பேசப்பட வேண்டுமானால் சத்தியத்தை பிரசங்கிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்கள் எழும்ப வேண்டும், அப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்பதை குறித்து போன செய்தியில பார்த்தோம். தொடர்ந்தும் அந்த செய்தியின் தொடர்ச்சியாக 15வது வசனம், 10ஆம் அதிகாரம் 15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அனுப்பப்படாவிட்டால் என்ன? சத்தியத்தை அறிஞ்ச நீ, சத்தியத்தை புரிந்து கொண்ட நீ, சத்தியத்தை தெரிஞ்ச நீ, சத்தியத்தை நேசிக்கிற நீ, ஆண்டவர் 28:19 மத்தேயுல சொல்றார், புறப்பட்டு போங்க. அப்போஸ்தலர் யூதேயா, சமாரியா, எருசலேம், உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருங்க. அப்ப அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? போகாவிட்டால், ஒருவரை அனுப்பாவிட்டால், வெளிக்கிட்டு போகாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? என்ன? வீட்டுக்குள்ளேயே, உண்ட சபைக்குள்ளேயே, உண்ட குடும்பத்துக்குள்ளேயே சத்தியத்தை போதிச்சு கொண்டு இருக்காத. புறப்பட்டு வெளியிலையும் போ. அங்கே போய் மற்றவர்களையும், ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டு சொல்லிக்கொண்டு திருப்ப திருப்ப ஒரே காரியங்களையும் செய்து கொண்டு இருக்காம, அப்படி இருக்கிறது நல்லது, அதையும் செய்து கொண்டு புறப்பட்டு போங்க என்றா ஆண்டவர் இங்கே சொல்றார். புறப்பட்டு என்னென்னத்துக்கு எல்லாம் புறப்பட்டு போவோம்னாங்க, என்னென்னத்துக்கு எல்லாம் வெளியில போவோம்னாங்க. எல்லா காரியங்களுக்காக, எங்களுடைய தேவைகளுக்காக, எங்களுடைய காரியங்களுக்காக, குடும்பத்துக்காக, நாங்க சொகுசாய் இருப்பதற்காக, நாங்க சந்தோஷமாய் இருப்பதற்காக புறப்பட்டு எங்கெங்கெல்லாம் போவோம். நாங்க சத்தியத்தை பேசுவதற்கு புறப்படுகிறோமா? சத்தியத்தை பேசுகிறதற்கு எங்கேயாவது வெளிக்கிட்டு நேரம் கொடுத்து போகிறோமா என்று கேட்டா அநேக நேரங்கள்ல இல்லை என்பதுதான் பதில். சரி, போற இடங்களிலேயாவது சத்தியத்தை பேசுகிறோம். அங்க பவுல் சொல்ற, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சத்தியத்தை பிரசங்கி என்று சொல்றாரே. அப்ப எங்கேயாவது போற இடங்கள்லயாவது ஏதாவது சத்தியத்தை எப்படியாவது சொல்லிடணும்னு வாஞ்சிக்கிறோமா? எப்படியாவது இயேசு அந்த ஜனங்களுக்குள்ள போற்றணும், வசனத்தை போற்றணும், அவங்களுக்குள்ள எப்படியாவது அந்த ரட்சிப்பை போற்றணும்னு யோசிக்கிறோமா? போராட்டங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க இருந்துட்டு வந்துடுறோம். அவங்களோட சேர்ந்து நாங்களும் அவங்களோட காரியங்களை எங்களுக்குள்ளே இப்படிதான் புறப்பட்டு போறது கிடையாது. எங்கேயாவது போனாலும் அப்படியான காரியங்களை சேர்த்து வந்துடுறது. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், மத்தேயு 28:19 கட்டளையிடுகிறார், புறப்பட்டு போ. சத்தியத்தை தெரிந்து கொள்ளு, முதலாவது அறிந்து கொள்ளு, விளங்கிக் கொள்ளு, புரிந்து கொள்ளு, அதன்படி வாழுகிற நீ புறப்பட்டு வெளியில போ. மற்றவங்களும் அதை அறிந்து கொள்ளும்படியாக, மற்றவர்களும் அதை தெரிந்து கொண்டு அந்த தெய்வத்தை தேடும்படியாக போங்க. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள், சபைக்குள்ள வந்து எத்தனை வருடங்கள், ஊழியம் செய்து எத்தனை வருடங்கள்,
புறப்பட்டு போய் எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள நடத்தி இருக்கிறோம், எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம். ஆவியானவர் தாமே இதனாலும் புறப்பட்டு தெய்வத்துக்கென்று புறப்பட்டு வெளிக்கிட்டு வெளியில போய் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லத்தக்கதாக எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.